Hello friends, welcome to my channel. Learn English Easy Tutor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொட்டீன் டியூட்டிஸ். தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் போதே நீங்களும் இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Let's start the video. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I wake up at 5 o'clock in the morning. கை முகம் கழுவுகிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். I wash my face and hand. பல் துலக்குகிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I brush my teeth. பின் காஃபி குடிப்பேன். இதை எப்படி சொல்லலாம்? Then I drink coffee. அதன் பிறகு பாடம் படிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? After that I read lessons. எட்டு மணிக்கு குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? After taking bath at 8 o'clock I take my breakfast. எங்களது பள்ளி 9 மணிக்கு துவங்குகிறது. Our school starts at 9 o'clock. மேலும் 4 மணிக்கு முடிகிறது. இதை எப்படி சொல்லலாம்? Ends at 4 o'clock. ஐந்து மணிக்கு வீடு திரும்புகிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I return home at 5 o'clock. தின்பண்டங்கள் சாப்பிட்டு விட்டு மைதானத்தில் விளையாடுகிறேன். இதை எப்படி சொல்லலாம்? After having snacks I play in the ground. இரவு 8 மணிக்கு உணவு சாப்பிடுவேன். I take my dinner at 8 p.m. எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு 9 மணி வரை படிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? Then I study up to 9 o'clock. நான் 9:30 மணிக்கு தூங்குகிறேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.